வாங்க, இன்னைக்கு நாம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பார்க்க போறோம். ஒரு மாநிலம் அதோட எதிர்காலத்தையே எப்படி சில முக்கியமான அரசாங்க திட்டங்கள் மூலமா மாத்தி அமைச்சதுன்னு பார்க்கலாமா? ஆமாங்க, நாம பேச போறது நம்ம தமிழ்நாடோட பொருளாதார வளர்ச்சி பயணத்தை பத்தி தான். ஒரு பொருளாதார அற்புதம். அதை எப்படி படிப்படியா உருவாக்குறது? தமிழ்நாடு இதை எப்படி செஞ்சாங்க? இதுக்கு பின்னாடி இருந்தது வெறும் திட்டங்கள் மட்டுமில்ல, ஒரு தெளிவான நீண்ட கால பார்வை. வாங்க அத பத்தி விரிவாக பார்க்கலாம். சரி, முதல் தூண். இது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொழிற்சாலைகள்ல இருந்தோ இல்ல பெரிய முதலீடுகள்ல இருந்தோ தொடங்கல. ஆச்சரியமா இருக்கா? அது தொடங்குனது நம்ம குழந்தைகளோட பசிய போக்கி அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுல இருந்துதான். யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல நம்ம மாநிலத்துல ஒரு பெரிய சவால் இருந்துச்சு. நிறைய குழந்தைங்க பசியால பள்ளிக்கு வராம இருந்தாங்க. வந்தாலும் பசியோட எப்படி பாட கத்துக்க முடியும்? அப்போ ரெண்டு பெரிய கேள்வி. ஒன்னு, குழந்தைங்களை எப்படி ஸ்கூலுக்கு வர வைக்கிறது? ரெண்டு, அவங்க நல்லா படிக்கிற அளவுக்கு ஆரோக்கியமா இருக்கிறத எப்படி உறுதி செய்யறது? அப்பதான் ஒரு புரட்சிகரமான யோசனை வந்துச்சு. அதுதான் மதிய உணவு திட்டம். ஸ்கூலுங்கிறது வெறும் பாடம் படிக்கிற இடம் மட்டும் இல்ல, அது குழந்தைகளோட பசிய போக்குற, அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கிற ஒரு இடமாவும் இருக்கணும்னு முடிவு செஞ்சாங்க. பாருங்க, எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஐடியா. இந்த திட்டம் ஒரே நாள்ல பெருசா ஆகல. முதல்ல காமராஜர் காலத்துல குழந்தைங்கள ஸ்கூலுக்கு வர வைக்கிறதுக்காக இது ஆரம்பிக்கப்பட்டது. ஆனா அதுக்கப்புறம் எம்ஜிஆர் காலத்துல தான் சத்துணவு திட்டம்னு பேர்ல பள்ளியில இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. ஒரு நல்ல ஐடியாவை எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா? இதோட விளைவுகள் சும்மா சொல்லக்கூடாது, அபாரமா இருந்துச்சு. ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைகளோட எண்ணிக்கை ராக்கெட் வேகத்துல ஏறிச்சு. மாநிலம் முழுக்க குழந்தைகளோட ஆரோக்கியம் நல்லா மேம்பட்டுச்சு. இதுதான் பிற்காலத்துல ஒரு திறமையான படிச்ச தொழிலாளர் படையை உருவாக்க ஒரு வலுவான அடித்தளமா அமைஞ்சது. சரி, ஒரு ஆரோக்கியமான படிச்ச தலைமுறையை உருவாக்கியாச்சு. அடுத்து என்ன? அவங்களுக்கு வேலைவாய்ப்பு வேண்டாமா? அதுதான் நம்மளோட இரண்டாவது தூண். தமிழ்நாட்டை ஒரு பெரிய தொழில்துறை மையமா மாத்துனது. அந்த காலகட்டத்துல தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருந்தது. இளைஞர்கள் படிச்சு முடிச்சிட்டு வர்றாங்க, அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், விவசாயத்தை மட்டும் நம்பி இருக்க முடியாது. அப்போ புது புது வேலை வாய்ப்புகளை உருவாக்கவும் பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் ஒரு மாஸ்டர் பிளான் தேவைப்பட்டது. அரசாங்கம் என்ன செஞ்சது தெரியுமா? ரொம்ப புத்திசாலித்தனமா மாநிலம் முழுக்க தொழிற்பேட்டைகளை, அதாவது சிப்காட்டை உருவாக்குனாங்க. இது மட்டும் இல்ல, ஐடி துறைக்காக பிரத்யேகமா ஐடி பார்க்களையும் கட்டினாங்க. இப்படி செஞ்சதால பெரிய பெரிய கம்பெனிகள் இங்க தொழில் தொடங்க ரொம்ப ஆர்வமா வந்தாங்க. இதோட விளைவு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய உற்பத்தி மையமா மாறுச்சு. இன்னைக்கு நாம பார்க்குற கார் தொழிற்சாலைகள், எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள் எல்லாமே அப்ப போட்ட விதை தான். அது மட்டும் இல்ல, நம்ம மாநிலம் ஒரு முக்கியமான டெக்னாலஜி ஹப்பாவும் உருவாச்சு. லட்சக்கணக்கான பேருக்கு வேலை கிடைச்சது, பொருளாதாரம் எங்கேயோ போயிடுச்சு. ஆனா ஒரு நிமிஷம், பொருளாதாரம் வேகமா வளருது, தொழிற்சாலைகள் வருது, எல்லாம் சரிதான். ஆனா இந்த வளர்ச்சி எல்லாருக்கும் போய் சேருதா? அதுதான் அடுத்த கேள்வி. இங்கதான் நம்மளோட மூணாவது தூண் வருது. ஒருத்தர் கூட பின்தங்கிடக்கூடாதுங்கிற சமூக பாதுகாப்பு வலை. குறிப்பா கிராமப்புறங்கள்ல வறுமை ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. மக்களுக்கு அடிப்படை தேவையான உணவுப் பொருட்கள் சரியா கிடைக்கணும். இந்த சவாலை எப்படி சமாளிச்சாங்க? இதுக்கு ஒரு 2 அடுக்கு திட்டம் தீட்டினாங்க. ஒன்னு, பொது விநியோக திட்டம், அதாவது நம்ம ரேஷன் கடைகள். இது மூலமா மலிவு விலையில மக்களுக்கு அரிசி, பருப்புன்னு அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறத உறுதி செஞ்சாங்க. ரெண்டாவது, MGNREGA, அதாவது 100 நாள் வேலை திட்டம். மத்திய அரசோட திட்டமா இருந்தாலும் தமிழ்நாட்டில் இது ரொம்ப திறமையா செயல்படுத்தி கிராமப்புற மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செஞ்சாங்க. இந்த 2 திட்டங்களும் சேர்ந்து ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குச்சு. மாநிலம் முழுக்க உணவு பஞ்சம் இல்லாம பாத்துக்கிட்டாங்க. கிராமங்கள்ல மக்களுக்கு ஒரு வேலை உத்தரவாதம் கிடைச்சது. இதனால வறுமை குறைஞ்சது, மக்களோட வாழ்க்கை தரம் உயர்ந்துச்சு. சரி, மதிய உணவு திட்டம், தொழிற்சாலைகள், ரேஷன் கடைகள், 100 நாள் வேலை, இவ்ளோ திட்டங்கள். ஆனா இந்த வெற்றிக்கு அரசாங்கத்தோட கொள்கைகள் மட்டும் போதுமா? கதையோட ஒரு பாதி தான் இது. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டு மக்கள் தான். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற, முன்னேற்றத்துக்காக உழைக்க தயாராக இருக்கிற நம்ம மக்களோட மனப்பான்மையும் அரசாங்கத்தோட திட்டங்களும் ஒன்னா சேரும்போதுதான் இந்த அற்புதம் நடந்துச்சு. அப்போ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒரு மாநிலம் முன்னேறணும்னா நல்ல திட்டங்கள் மட்டும் போதாது, அந்த திட்டங்களை சரியா பயன்படுத்திக்கிற மக்களோட பங்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான ஒரு கூட்டு முயற்சி, அதாவது தொலைநோக்கு பார்வை கொண்ட கொள்கைகளும் மக்களோட உத்வேகமும் சேர்ந்தா வேற எந்த மாநிலமும் இந்த மாதிரி வெற்றி அடைய முடியுமா? யோசிச்சு பாருங்க.